நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ஜென்சன் ஜெரிஷா. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் இருக்குது. ஸோ அந்த டேபிளில் ஒரு காலத்தில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ இன்னொரு காலத்தில் கான்டாக்ட் நேம் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னொரு தேர்ட் காலத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் பேஸ் பண்ணி ஒரு லிங்க் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த பர்சனுடைய சேட்டுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த பர்சனை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஜஸ்ட்டு நமக்கு எங்கே அவுட்புட் வேணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் டைப் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஈக்குவல் சிம்பிளை ப்ரெஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபார்முலா என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. HYPER ஹைப்பர் LINK ஹைப்பர் லிங்க்கு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டபுள் கொட்டேஷன். ஓகேவா? டபுள் கொட்டேஷனு HTTPS கோலன் /WA.ME ஸ்லாஷ் டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு இங்கே ஃபார்முலா பார்க்குறது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா இங்கே மேலே அட்ரஸ் பார் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டையும் நம்பர் 7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹேண்டு சிம்பிள் வரும். ஓகேவா? ஹேண்டு சிம்பிள் எங்கே மொபைல் நம்பர் இருக்குதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு அந்த நம்பருக்கு கரஸ்பாண்டிங்காக நேம் இருக்கும் இல்லையா, அந்த செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட அட்ரஸ் மேலே வந்துடும். ஓகேவா? ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இவ்வளோதாங்க ஃபார்முலா, பார்த்துக்கோங்க. ஈக்குவல் டு ஹைப்பர் லிங்க்கு, அப்புறம் யூஆர்எல் மாதிரி உள்ளது, அண்டு சீஃப்ன்றது வந்து எங்கே நம்பர் இருக்கோ அந்த செல்லோட அட்ரஸ்ஸு, கமா போட்டுட்டு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய கான்டாக்ட் மெம்பருடைய செல் அட்ரஸ் கொடுத்துட்டு அவ்வளோதாங்க. தான் ஃபார்முலா. கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மெம்பர், எக்ஸாம்பிள் இந்த ஜோஸ் அப்படின்ற மெம்பரோட வாட்ஸ்அப் லிங்க் கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஜோஸ் அப்படின்னு நேமை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஸோ அவங்களுடைய சேட் மெசேஜுக்கு வாட்ஸ்அப்போட சேட்டுக்கு டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? பார்த்துடலாம். நான் கிளிக் பண்ணுறேன் ஜோஸ்ன்றோன்னே. கிளிக் பண்ணோன்னே எந்த ப்ரௌசரில் நீங்கள் ஆல்ரெடி அந்த வாட்ஸ்அப் வெப் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த ப்ரௌசருக்கு எடுத்துகிட்டு போகும். அதில் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ ஆப்ஷன் காமிக்கும். ஓப்பன் ஆப்பு இல்லை கண்டினியூ டு வாட்ஸ்அப் வெப்னு காமிக்கும். நம்மள்ட்ட வந்து வாட்ஸ்அப் ஆப் கிடையாது. ஸோ அதனால் கண்டினியூ டு வாட்ஸ்அப் வெப் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆயிரும், ஸோ அந்த மெம்பருடைய வாட்ஸ்அப் சேட்டுக்கு டைரெக்டாக அவங்களை என்ன ஆயிரும், ரீடைரக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? அவ்வளோதாங்க, வந்துருச்சு சேட்டு. ஓகே, ஸோ இவ்வளோதாங்க ஆப்ஷனு. ஸோ இதே ஆப்ஷன் தான் எல்லா மெம்பருக்கும் தேவை. கரெக்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே ட்ராக் பண்ணி டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் மெம்பரோட வாட்ஸ்அப் பேஸ் பண்ணி உள்ள லிங்க் கிரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆஃபீஸ்னு ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குல்ல, என்ன கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த ரெஸ்பெக்டிவ் நம்பருடைய வாட்ஸ்அப் சேட்டுக்கு உங்களை எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இவ்வளோதாங்க ப்ராசஸ்ஸு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.